ஹாய் மக்களே! யார் யார் ஓட்டு போட்டீங்க? இன்னும் யார் யார் ஓட்டு போடல? நான் போய் ஓட்டு போட்டு வந்துட்டேன். என் ஓட்டு போட்டதுக்கு அடையாளம் இதுதான் அப்படின்னு சொன்னாங்க. சரி பரவாயில்ல அப்படின்ட்டு வந்துட்டேன். இங்கே வந்து செம்ம கூட்டம். காலைல சாப்பிடாம கூட போய் மயக்கம் வர மாதிரிலாம் ஆயிடுச்சு. என்ன பண்ணுறது? ஓட்டு போட்டு தானே ஆகணும். அப்படிங்கிறக்காண்டி வெள்ளனாவே போனேன் 8 மணிக்கெலாம். 8 மணிக்கு போயிட்டு 12 மணிக்கு வீட்டுக்கு வந்தேன். அப்போ பாருங்க எவ்வளோ நேரம் க்யூவில் நின்றுருக்கேன்னு. லேடீஸ் மட்டும் 2, 3 கிலோமீட்டர் தள்ளி அவ்வளோ பெரிய லைனாக நிற்கிறாங்க. இருந்தாலும் இதெல்லாம் தாண்டி கடந்து போனால் தான் போய் நம்ம அண்ணனுக்காண்டி ஒரு ஓட்டை போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு நின்று அண்ணனுக்கு ஒரு ஓட்டை போட்டுட்டு வந்துட்டேன். அன்றைக்கி வந்து சில ரூல்ஸ் எல்லாம் போட்டாங்க. பரவாயில்ல அதெல்லாம் யாரும் துண்டு போட்டு போகக்கூடாது. துண்டு போட்டு போனால் உள்ளே விட மாட்டாங்க. போய் எடுத்து வச்சுட்டு வந்துடணும். அதே மாதிரி பசங்களும் டவுசரோடு வரக்கூடாது. பேண்ட் போட்டு வந்துடணும். அதே மாதிரி வந்த பசங்களை அனுப்பிச்சுட்டாங்க. போய் பேண்ட்டு போட்டு வந்தால் தான் ஓட்டு போட விடுவோம்னு. பரவாயில்ல. அதே மாதிரி செல்லும் உள்ள அலோடு கிடையாது. செல்லெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. ரிட்டன் நம்ம ஓட்டு போட்டு வந்து வாங்கிட்டு வந்துக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வயசானவங்களுக்கு வந்து வந்தோடனே போய் ஓட்டு போட்டு வந்துடலாம். ரெண்டாவது வந்து மாசமாக இருக்கவங்களும் அதே மாதிரி தான். வந்தோடனே போய் ஓட்டு போட்டுக்கலாம். உங்களுக்குலாம் கஷ்டம் கொடுக்க மாட்டாங்க. பரவாயில்ல. குழந்தைய வச்சுருக்கவங்களுக்கும் வந்தோடனே போய் ஓட்டு போட்டு வந்துட்டாங்க. சரின்னு சொல்லி எல்லாம் ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. அவங்களாம் ஒத்துழைப்பு கொடுக்கலன்னா வந்து அவங்க போய் ஓட்டு போட முடியாது. ஏன்னா நாங்கள் எல்லாம் கால் வலிக்கு தானே நிற்கிறோம். நீங்களும் நின்று போட வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டாங்க. போட முடியாது. பரவாயில்ல. மக்கள் ஏதோ சாந்தமாக போயிட்டுருக்காங்க. போட்டும். தயவுசெய்து எல்லா பேரும் எங்கள் அண்ணனுக்கு ஓட்டு போடுங்க. இந்த ஒரு வாய்ப்பு மட்டும் கொடுங்க அவங்களுக்கு. கண்டிப்பாக வந்து அவங்க நல்லது பண்ணுவாங்க. எல்லா பேரும் நீங்கள் எல்லா பேரும் மனசு வச்சா மட்டும்தான் எங்கள் அண்ணன் ஜெயிக்க முடியும். தயவுசெய்து எல்லா பேரும் ஓட்டு போட்டுருங்க. யார் யார் ஓட்டு போட்டிங்கன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். எங்கள் அண்ணன் யாருன்னு உங்களுக்கு தெரியும். ஓட்டு போட்டுருங்க மறக்காமல். பாய்.